வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது கர்மாவை பற்றி. கர்ம தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி. கர்மான்னு சொன்னாலே ஒரு சின்ன பயம், பதட்டம் நிறைய பேருக்கு வரும். ஏன்னா அந்த கர்மாங்கிறது ஒரு வேக் சப்ஜெக்ட். நம்மளால் இந்த அளவு கர்மா தான் நம்ம சுமந்துட்டுருக்கோன்னு யாராலையும் சொல்ல முடியாது, அல்லது எல்லா கர்மாவையும் தீர்த்துட்டோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு தெரியும் சில பிரச்சனைகள் எதையோ நம்ம சுமந்துட்டுருக்கோம், ஒரு பாரம் இருக்குது, முன் ஜென்மங்களில் நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் நம்ம சுமந்துட்டுருக்கோம், நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது தியரி. இப்போ அந்த முன் ஜென்மம், பல ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம கர்மான்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கோமோ, யாருக்கு என்னென்ன பண்ணோமோ, என்னென்ன கடன் பட்டிருக்கோமோ அதெல்லாம் நம்ம இந்த ஜென்மத்தில் தீர்க்கணும் அப்படின்னு தோணும். அது உண்மைதான். அதே சமயம் சில புண்ணியங்களையும் நம்ம செஞ்சுருப்போம், சில நல்ல விஷயங்களையும் செஞ்சுருப்போம், அதுக்குண்டான நன்மைகளையும் நம்ம அனுபவிக்க தான் போகிறோம். அதையும் நம்ம மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அதை பற்றி ஆனால் யாருக்கும் பெருசாக கவலையெல்லாம் இல்லை. நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சுருந்தோன்னா நல்ல விஷயங்கள் நடக்க போது அதை அனுபவிக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம கவலையே எப்போவுமே என்னென்னா, நம்ம என்னென்ன பாவங்களை செய்தோமோ, என்னென்ன தவறுகளை செய்தோமோ, என்னென்ன பிரச்சனைகளை உண்டாக்கினோமோ அதுக்குண்டான வினைகளை நம்ம இப்போ அனுபவிக்கணும்னா என்னென்ன வருமோ அப்படிங்கிற பயம்தான். இப்போ அந்த கர்மாங்கிறது ஒரு வேக் சப்ஜெக்ட்னு சொன்னேன், அதே சமயம் அது இருக்குங்கிறதையும் நம்ம நம்புகிறோம். அப்போ அதை பற்றி நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறத விட அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறது தான் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பயந்துக்கிட்டே இருந்து, அல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா பயம் மட்டும் இல்லை, ஒரு விரக்தி, எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுறது, என்னுடைய கர்மாவே இப்படி தான் அப்படின்னு அதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவுமே நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாமே என் கர்மான்னு சொல்ல அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை பற்றி நம்ம ஒன்றும் செய்யாமையும் இருக்கிறோம். அப்போ அது மன ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னும் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆக்குமே தவிர எந்த விதத்துலையும் நமக்கு உதவ போகிறதில்ல. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் கர்மாங்கிறது இருக்குது, நல்லதும் இருக்குது, தீயதும் இருக்குது, நம்ம சுமந்துட்டு தான் இருக்கோம். நல்லதை அனுபவிப்போம், பிரச்சனை இல்லை. தீய கர்மா இருக்கலாம் அப்படி தான் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம என்ன செய்யறது, அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா அந்த பயமே இல்லாமல் நம்ம இருக்க முடியும். அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, நமது எண்ணங்கள். ஏன்னா அந்த கர்மான்னு சொன்னாலே நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, நம்ம செய்திருக்கிற பாவங்கள், கெடுதல்கள் நினைக்கும் போது யாருக்காவது ஒரு தீங்கு செஞ்சுருப்போம், யாரையாவது போய் அடிச்சிருப்போம், ஏதாவது சில பேர் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்லலாம் தான் ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. இப்படிலாம் தோணும் சில பேருக்கு, இப்படிலாம் பண்ணியிருப்போமோ அப்படின்னு. அதனால கெடுதல்கள் நிறைய நம்ம செயல்களாக பண்ணியிருப்போம் அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு திங்கிங். ஆனால் கர்மாங்கிறது உருவாகிறது செயலில் மட்டும் இல்லை. கர்மா உருவாகிறது எண்ணத்தில் தான் முதலில். நீங்கள் எதுவுமே ஒரு துன்பமே யாருக்கும் கொடுக்காம மனசுக்குள்ளே அவங்கள சபிச்சுக்கிட்டு அவங்க மேலே கோபமாக இருந்தீங்கனாலே அதுவே ஒரு கர்மாவே நிச்சயமாக உருவாக்கும். அந்த எண்ணங்களின் வெளிப்பாடு தானே வார்த்தைகள். இப்போ வார்த்தைகளால் இன்னொருத்தரை நோகடிக்கிறதுங்கிறது நிறைய பேர் செய்கிறாங்க. இப்போ அது ஒரு பெரிய கர்மாவை உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க தனக்கு தானே. அதே மாதிரி செயல்கள், பாடிக்கிறதோ, துன்புறுத்துறதோ, ஒருத்தருடைய வாய்ப்புகளை பறிப்பதோ, ஒருத்தரோட பணத்தை எடுத்துக்கிறதோ, இதெல்லாம் பண்ணும்போது செயல்கள் மூலமாக தீய கர்மாவை சம்பாதிக்கிறாங்க. இப்போது அந்த எண்ணங்கள் மூலமாக தான் முதல்ல உருவாகுது. அதனால் அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த தீய கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல கர்மாவை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கையாள வேண்டியது, ஹேண்டில் பண்ண வேண்டியது நமது எண்ணங்கள். இப்போ எண்ணங்கள் பாசிட்டிவாகவே வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபர்தராக கர்மாவை க்ரியேட் பண்ணாமல் நிறைய நல்ல கர்மாவை க்ரியேட் பண்ணலாம். யாரை பற்றி யோசித்தாலும் நல்ல விதமாக சிந்தனை இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனையோடு யாராவது வந்தால் கூட அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லாமல் சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய தன்மை நமக்கு வரணும். அதே மாதிரி நம்ம நினைக்கும் போது, ஒருத்தரை பற்றி நினைக்கும் போது கூட மனசுக்குள்ளேயே சபிக்காமல், மனசுக்குள்ளே கோவப்படாமல், அவங்க மேலே தவறுகள் இருக்கலாம், அது வேற விஷயம். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் இங்கே முக்கியம். நாம் என்ன கர்மாவை உருவாக்குறோன்னு பார்க்கும்போது எண்ணங்கள் தூய்மையாக இருந்தாலே நம்ம நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிக்கிறோம், பாசிட்டிவ் கர்மாவை உருவாக்குறோம். அப்போ நம்ம சுமந்துட்டு இருக்கிற நெகட்டிவ் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். இப்போ ஒரு கப்பில் நம்ம டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. டீ குடித்து முடிச்சப்பறம் அதில் அந்த கரையெல்லாம் இருக்கும்.
இப்போ அந்த டீ கரையெல்லாம் கழுவணும், அந்த கப்பை கழுவணும்னா 2 விதம். ஒன்று, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போய் ஒரு சோப்பை போட்டு கழுவுறது, அந்த அழுக்கோடையே கழுவிட்டு அப்புறம் தண்ணி நிறைய விட்டு அலம்பும் போது சுத்தமாயிடும். இன்னொரு வழி என்னென்னா, அதை குழாய் திறந்து குழாய் கீழே பிடிச்சோம்னா நிறைய தண்ணீர் அதில் விழுந்து விழுந்து அது நிரம்பி வழிய அந்த கரைகள், அதில் இருக்கிற அழுக்குகள் கூட கரைஞ்சி போக முடியும். அதை தான் இந்த கர்மான்னு வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அப்படியே கழுவி தூக்கி போட்டுற முடியாது. ஆனால் நிறைய பாசிட்டிவ் கர்மாவை உருவாக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுமந்துட்டு இருக்கிற நெகட்டிவ் கர்மா, அந்த தீய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஸோ எண்ணங்களில் ஃபஸ்ட்டு இதை நம்ம ஆரம்பிக்கிறோம். 2வது பாயிண்ட்டு, நாம் தான தர்மம் செய்வது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் தான தர்மம் செய்யறதே எதுக்குன்னா, தானும் தன்னுடைய சந்ததியும் நல்லபடியாக வாழணுங்கிறதுக்கு தான். இப்போ நல்லபடியாக வாழணும்னு வரும்போதே அந்த ஏற்கனவே சுமந்துட்டு இருக்கிற கர்மா நம்ம அதிகமாக துன்புறுத்தக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய ஒரு எண்ணம். அங்கே அதை ரொம்ப யோசிச்சு பண்ணுறாங்களோ இல்லையோ, வசதி இருக்கிறவங்க தானம் செய்யணும், தர்மங்கள் நிறைய செய்யணும், கோவிலுக்கு செய்யலாம், அந்த மாதிரி நிறைய பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யலாம். அப்படிலாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, அதன் மூலம் ஒரு நல்ல கர்மாவை சம்பாதிக்க முடியும். ஏன்னா அந்த யார் அதை பெற்றுக்கொள்கிறார்களோ, எந்த விதத்தில் ஒரு உதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த பெற்றுக்கொள்பவர்கள் வாழ்த்துவாங்க இல்லையா. அந்த தான தர்மம் நம்ம செய்யும்போது எதுக்கு செய்யணும், யாரோ ஒருத்தர் அதை பெற்று வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு ஒரு நல்ல கர்மாவை உருவாக்குது. அப்போ நம்ம சுமந்துட்டு இருக்கிற தீய கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைக்கவும் முடியும். இப்போ 3வது பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, குருவருள் திருவருள் இருந்தாலே நமது கர்ம வினைகள் அத்தனையும் கரைந்து விடும் அப்படிம்பாங்க. எதுக்காக நம்ம திரும்ப திரும்ப கோவில்களுக்கு போகிறோம், திரும்ப திரும்ப நமது குருவை சந்திக்கணும்னு நினைக்கிறோம், அல்லது குருவை நினச்சி தியானம் பண்ணுறோம், இதெல்லாம் ஏன் நம்ம செய்யணும்னா, அந்த குரு அருள் நமக்கு தேவை. ஒரு குரு நினச்சி பிளஸ் பண்ணால் அந்த மனிதருடைய கர்ம வினைகளே கரைந்து விட முடியுங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது மாதிரி திருவருள். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே சுவாமியை பார்த்து மனமுருகி வேண்டுறோம், என்னோட கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சுமந்துட்டு இருக்கிற அந்த கர்மா அதுதானே பிராரப்த கர்மாவாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ அதை தீர்க்க வேண்டும்னு கடவுள்கிட்ட நம்ம ஏன் கேட்குறோன்னா, அந்த குருவை திருவருள் கிடைக்கும் போது நமது கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து விடும்ங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஸோ முடிஞ்ச போது கோவில்களுக்கு போங்க, ஆனால் தினமும் தியானம் செய்து குரு, நீங்கள் யாரெல்லாம் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி அவங்களுடைய பிளெஸ்ஸிங், அவங்களுடைய அருள், அவங்களுடைய ஆசைகளை கேளுங்க. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நாம் சுமந்துட்டு இருக்கிற தீய கர்மாவை அது கரைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. 4வது பாயிண்ட்டு, தியானம் தொடர்ந்து தினமும் செய்து கொண்டே வாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக நான் தியானம் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வரேன்னா, தியானம்னு வரும்போது அதில் பக்தியும் சேரும், ஞானமும் சேரும், என்னென்ன பண்ணணும்னு புரிஞ்சு பண்ணுறோம். அதே சமயம் நான் எப்போவுமே நம்ம தியானங்களில் நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறது குரு கடவுள் சித்தர்கள்னு வணங்கி அவர்களுடைய ஆசைகளை பெற்று தியானம் செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு எனர்ஜியை நம்ம பெற்றுக்கொண்டு தியான நிலைக்கு நம்ம மனதை தினமும் கொண்டு போனாலே அந்த மனம் தூய்மை அடையிறதோடு மட்டுமில்லை, பக்குவம் அடையும். அப்போ நாளடைவில் என்ன ஆகுனா, அந்த தீய எண்ணங்கள் வர்றது நமக்கு குறையும். அப்புறம் ஒருத்தர் மேலே கோபம் வர்றதும் குறையும். இதெல்லாம் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட், அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், தேவையில்லாத கோபத்தாபங்களை விட்டுருங்கன்னா, அது எப்படி விடுறதுங்கிறதுக்கு வழிதான் தியானம். இப்போ தியானம் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தோம்னா ஆன்மீகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்குங்கிறது ஒரு விஷயம். 2வது அந்த மோட்சத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஆசை. மோட்சம் எப்படி கிடைக்கும்? நம்ம நிறைய நமது கர்மாக்களை எல்லாம் முடித்த பிறகுதான் மோட்சம், அதாவது நல்ல கர்மா தீய கர்மா எல்லாத்தையும் அனுபவித்து முடித்தால்தான் அங்கே நில் அப்படின்னு வரும்போது தான் மோட்சம் என்பது கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தினமும் நம்ம தியானம் செய்து கொண்டே வந்தாலே நமது கர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய முடியும். இதில் முக்கியமானது என்னென்னா, குண்டலினி தியானம். எல்லா தியானமும் நல்ல தியானம். நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவரில் நிறைய தியானங்கள் இருக்குது, எல்லாமே பவர்ஃபுல்லான தியானம். எந்த தியானத்தை செய்தாலும் மனம் தூய்மை அடையிறத நீங்கள் உணர முடியும். நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் பலர் சொல்லுவாங்க, அந்த பேசிக் கிளாஸ் ஆல்ஃபா தியானம் செய்த பிறகே என்னுடைய சிந்தனை மாறிவிட்டது, வாழ்க்கை மாறிவிட்டது அப்படிம்பாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸில் கூட அது நிறைய பேர் சொல்கிறது உண்டு, தட் ஒன் டே சேஞ்ச் மை லைஃப் அப்படிம்பாங்க. ஸோ அந்த உணர்வு நமக்கு, அந்த அவேர்னஸ் வருது, எப்படி நம்ம யோசிக்கணும், எப்படிலாம் நம்ம இருக்கணும், என்ன பண்ணணுங்கிறது அந்த ஒரு கிளாஸ்லேயே வந்துடுது. இருந்தாலும் நான் ஏன் குண்டலினி தியானம்னு சொல்கிறேன் அப்படின்னா, குண்டலினி சக்தி
அதை அந்த குண்டலினி தியானத்தில் அந்த வகுப்பில் நம்ம தட்டி எழுப்புகிறோம். அப்படி எழுப்பும்போது நம்ம சுஷும்ன நாடி வழியாக மூலாதார சக்கரா நிலையிலிருந்து சுஷும்ன நாடி வழியாக எழும்பி வரும். இதில் ஒரு விஷயம், ஒரு தியரி என்னன்னா, நமது கர்ம வினைகள் சுஷும்ன நாடியை அடைத்து கொண்டு இருக்கும். குண்டலினி சக்தி மேலெழும்பும் போது அந்த கர்மாக்களை எல்லாம் எரித்து கொண்டு மேலெழும்பி வரும். அப்புறம் சகசிராரால சிவனுடன் சேர்ந்து விடும்ங்கிறது தியரி. அதெல்லாம் நம்ம விளக்கமாக அந்த கிளாஸஸில் தான் பார்ப்போம். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த சுஷும்ன நாடி வழியாக அந்த குண்டலினி சக்தி ஏறும்போது கர்மாக்களை எரிக்குது அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் குண்டலினி தியானம் பண்ணும்போது அந்த குண்டலினி சக்தியை நாம் தட்டி எழுப்பும்போது நமது கர்ம வினைகள் கொஞ்சமாவது நிச்சயமாக கரையும். ஸோ குண்டலினி தியானம் பண்ணுறதே சிறந்த ஒரு விஷயம். அதில் குண்டலினி தியானம் இன்னும் சிறப்பாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த 5வது பாயிண்ட் முக்கியமாக நான் இதில் என்ன சொல்லணும்னா, நமது கர்ம தோஷம் அப்படிங்கிற வகுப்பு இப்போ விரைவில் வரவிருக்கு, ஆன்லைன் வகுப்பு. அந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா நமது கர்ம வினைகளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விடுவிப்பதற்குனே ஒரு தியானம் இருக்குது. பாஸ்ட் லைஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவார். ரிக்ரெஷன் இல்லை, ஹீலிங் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உயர்வான நிலைக்கு போய் நமது அத்தனை சென்ற பிறப்புகளையும் நினைத்து அந்தந்த பிறப்பில் நம்ம என்னென்ன கர்ம வினைகளை சேர்த்திருப்போமோ அதையெல்லாம் விடுவிப்பதற்கான ஒரு தியானம். ஏன்னா அந்த கர்மாங்கிறது எப்படி எண்ணங்களால் துவங்குதோ அதே மாதிரி ஒரு எண்ணத்தின் மூலம் கர்மாவை விடுவிக்கவும் முடியும் தியான நிலையில். ஸோ இன்டென்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு தியானம் ரொம்ப அற்புதமான தியானம் கர்மதோஷம் கிளாஸில் இருக்குது. இன்னும் கர்மாவை பற்றி நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அகாமிய கர்மா, இப்படி 3 விதமாக இருக்குது. நிறைய இந்த விளக்கங்கள் பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். வகுப்பில் நிறையவே நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு பேசுவோம். இந்த வீடியோவோட எண்டில் நம்ம வீடியோஸ் எல்லாம் சிலது டேக் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கர்மா அப்படிங்கிறது என்ன, எப்படி உருவாகுது, எப்படி நம்ம தவிர்க்கலாம், எப்படி நம்ம கரைக்கலாம், நிறைய நான் பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் சொன்னது அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள். அது மட்டும் இல்லை, நம்மிடம் வர வேண்டிய சில மாற்றங்கள். இதெல்லாம் வந்தாலே கர்மாவை பற்றி பயப்படாமல் சரி நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கலாம். கர்மதோஷம் வகுப்பில் நிச்சயம் கலந்துக்குங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு அதில் கிடைக்கிற அனுபவம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். மேற்கொண்டு கர்மாக்களை உருவாக்காமல் இருப்பதற்கும் ஒரு தியானம் இருக்குது. அது ரொம்ப அற்புதமான தியானம். ஸோ இதெல்லாம் நம்ம கர்மதோஷம் வகுப்பில் இருக்குது. வகுப்பை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். நிச்சயமாக கலந்துக்குங்க. அங்கே உங்களை சந்திக்கிறேன்.